முத்துக்கிட்ட கிரிஷ் கண் முழிச்சதுன்னு சொல்கிறாங்க, அங்கிள் நீங்களாங்க அங்கிள், நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்த மாதிரி பேசுகிறான். இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடா இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் நான் உங்களோட வீட்டில் இருந்துடுறேன், எங்கள் அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். உங்கள் அம்மா அங்கே இருக்காங்களா, என்னடா சொல்கிறேன், உங்கள் அம்மா துபாயிலடா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், இனிமேல் எங்கள் அம்மாவை நான் ஆன்ட்டின்னு கூப்பிட மாட்டேன், இது இப்படிலாம் நான் எங்கள் அம்மாவை யாருன்னு சொல்லிட்டு என்னை கூடவே வச்சுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா கிரிஷ், யாரா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா பேர் ரோஹிணி தான், எங்கள் அம்மா பேர் கல்யாணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நம்ம என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல ரோஹிணி ஆண்டி, அவங்க தான் என் அம்மான்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் அம்மா எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரில, எங்கள் அம்மா பேர் கல்யாணி தான், ஆனால் அங்கே அந்த மனோஜ் அங்கிளை இங்கே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, என்னை ஆன்ட்டின்னு தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. உங்கள் முன்னாடி எல்லாம் இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க, என் பாட்டியும் காணாமல் போயிட்டாங்க, அதாவது அடம் பிடிச்சி வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் எங்கள் அம்மாவும் காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் அந்த ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன், எனக்கு அந்த ஹாஸ்டலில் போனால் என்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசி அழறான். என்னங்க இதெல்லாம், ரோகிணி என்னங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா உனக்கு புரியல, ரோகிணி பேர் தான் கல்யாணி இதனுடைய அம்மான்னு சொல்கிறான், இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்போ கிறிஷோடைய பாட்டி தான் ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது. கிறிஷ், இத்தனை நாள் நீ உங்கள் அம்மாக்கா ஆன்ட்டின்னு நீ கூப்பிட்டியல்ல, இனிமேல் அந்த வீட்டை விட்டுட்டு உன்னை எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன், நீ ஒன்று மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்ததுக்கப்புறம் எப்பவும் போலவே நீ ரோஹிணியை பார்த்துட்டு ஆன்ட்டினே கூப்பிடு, எப்போ அவங்களே பேசுகிறாங்களோ அதை நான் பார்த்துட்டு அவன் கையும் கழுமும் மாட்டுவாங்க, அன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு உன்னை நான் வீட்டிலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இந்த பையனை பாரு, பிஞ்சு குழந்தை பாரு, எப்படி தவிக்க விட்டுட்டு இந்த அம்மா கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி ஜாலியாக இருக்குன்னு சொல்லி நினச்சிருக்குது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, இதுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பித்து கொடுக்கணும், இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கிருஷ்ணன் நம்மளோடய வச்சுக்கலாம், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் கோவத்தோடு சொல்கிறாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் கூட உலகத்தில் பொம்பளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இருக்கிறாங்களே எங்கள் அத்தை, கண் கூட பார்க்குறமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனதை பார்த்தோன்னே ரோகிணியும், என்ன இவன் இங்கே வந்திருக்கான், அப்போ நம்ம கால் பண்ணோம், எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, எப்படி இங்கே கிருஷ்ண அப்படிங்க உங்களோட வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பார்லர் அம்மா உங்களுக்கு என்ன சந்தேகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ மனோஜ் ஏன்டா திரும்பவும் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் சொல்கிறாங்க, எதுக்குடா இவனை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த வீட்டில் யாரும் இவனை பற்றி பேசவே கூடாது, இனிமேல் அவன் லைஃப் லாங் இங்கே தான் இருப்பான், எங்கேயும் அனுப்ப போகிறது கிடையாது, புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்றுமே சொல்லாமல் புரிஞ்சுக்குங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அண்ணாமலை என்னடா அச்சு முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க அம்மா கொண்டு போய் துபாயில் இருக்கிற அம்மா கொண்டு போய் இவனை ஸ்கூலில் போட்டிருக்காங்க, போர்டிங் ஸ்கூலில், அங்கே இவனுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு, அங்கே இருக்க பசங்களை இவனை கேலி பண்ணியிருக்காங்க, கோவத்தில் பென்சிலில் குத்தி இருக்கிறான், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. பயந்து போய் பையன் வெளில ஓடியாந்துட்டான், நல்ல வேலையாக என் காரில் உட்காந்தான், பின்னாடி டிக்கியில் படுத்துட்டான், மயக்கம் போட்டு இருந்திருக்கான், எனக்கும் தெரியல, ரொம்ப நேரம் கழிச்சு பின்னாடி பூ வைக்கலாம்னு சொல்லிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணுறப்ப தான் அவன் இருந்ததே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஏன்டா என்னன்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஸ்கூல்லேருந்து இப்படி வந்துட்டுன்னு சொன்னான், மற்றபடி வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்க மீனாவும் ரோகிணியோடைய முகத்தை பார்க்குறாங்க, எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. என்ன ஒரு திமிரு எங்களுக்கு எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இனிமேல் அவன் இங்கே தான் இருப்பான், அந்த துபாயில் இருக்கிற அவங்க அம்மா வரட்டும், கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னை போல பையனை அப்படியே விட்டு போனாங்க அவங்க பாட்டிமா, அதான் அந்த பாட்டிமா தான் அன்றைக்கே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயே கிளம்பி போயிட்டாங்களே, என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியல கிருஷ்ண சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுவுமே இப்போ கவனிக்காத மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு பார்த்துட்ருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனாவும் முத்துவும் விஜயாவுடைய ரூம்லேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே தூங்கட்டுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிருஷ்ண படுக்க தூங்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு ரோகிணி கிருஷ்ண பேச போகிறாங்க. ஏன்டா கிருஷ்ண இப்படிலாம் பண்ண, எதுக்கிட்ட அப்படி தனியாக விட்டு போனேன், நீ நல்லா இருக்கணும், உன் லைஃப் நல்லா இருக்கணும் தானே, அது மாதிரி போர்டிங் ஸ்கூலில் அவ்வளோ காசு செலவு பண்ணி உன்னை நான் சேர்த்து விட்டேன், இப்போ இப்படியெல்லாம் பண்ண என்னடா அர்த்தம், எதுக்கிட்ட அப்படி ஒடியாந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா எல்லாரும் பசங்களும் அம்மாவும் பார்க்குறாங்க, நீ ஏன் நீ பார்க்க வரவே இல்லை, இங்கே தானே இருக்கேன், ஸ்கூலில் எதுக்கு நீ துபாயில் இருக்கன்னு சொல்லி போய் பேசினேன், எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, உன் பேர் கல்யாணி தானே, நீ எதுக்கு ரோகிணின்னு சொல்கிற, இந்த வீட்டில் நீ இருக்கப்போ நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்கான். என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, நீ போனால் போது சின்ன பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்தா ரொம்ப நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ செல்லம் கொடுத்த, நீ எனக்கு ஏதாவது நீ பார்த்தியா, என் கூடவே இருந்தியா, உன்னை அத்தைன்னு தான் நான் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எனக்கு நீ அம்மானே எனக்கு தெரியும், அப்படி அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா இல்லை அம்மா நீயாவது கூட இருந்திருக்கணும், நீ இருக்க மாட்டேங்கிற, பாட்டி கூடையாவது நான் சந்தோஷமாக கொஞ்சமாவது இருந்தேன், பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எப்படி சாப்பாடெல்லாம் செஞ்சு எனக்கு கூட்டி விடுவாங்க தெரியுமா, கேட்குற டாய்ஸ் எல்லாம் வாங்கி
கொடுப்பாங்க, கூடவே இருப்பாங்க, என் கூடவே இருந்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னை கொண்டுட்டு போய் தனியாக விட்டுட்டீங்க. எனக்கு இப்போ பாட்டியும் இல்லை, நீங்களும் இல்லை. நான் போய் உட்காந்துட்டு இருக்கேன் அங்கே ஸ்கூலில். அங்கே என்னை வந்து பார்க்கறது கூட நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க. எல்லா பசங்களும் உனக்கு அம்மா இல்லை, பொய் பேசுறியா, லையன்னு சொல்லி என்னை வந்து கேலி பண்ணுறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? கோவம் வந்து அதனால தான் பென்சிலில் குத்துனேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இனிமேல் யாராவது உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, நான் குத்த தான் செய்வேன். நான் இனிமேல் எதுக்கு வந்து உங்களை ஆன்ட்டின்னு நான் கூப்பிடணும்? நீ என் அம்மா தானே, நான் எதுக்கும் நீ அத்தைன்னு கூப்பிடணும், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய், அதெல்லாம் காலம் வரப்போ தான் சொல்ல முடியும்டா, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து கரெக்டாக கதவை நீக்கிட்டு உள்ளே வந்து கை தட்டிகிட்டே உள்ளே வராங்க. என்ன பார்லரம்மா, செமையாக ஆக்ட் பண்ணுவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்தோன்னு வந்துட்டு தூக்கி வேறி போடுது ரோகிணிக்கு. என்ன முத்து, அதெல்லாம் இல்லை, சின்ன பையன், அதான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு தானே அம்மான்னு சொல்லிட்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ண எல்லா ரீலும் அந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறத பார்க்காம இருந்திருக்காங்க. அந்த ஃபோனில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுது. இங்கே பாருங்கள், கையும் கழுவும் மாட்டிருக்கீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், கிருஷ்ணன் தானே உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பெத்த பயணிவே இல்லைன்னு சொல்கிற முதல்ல உலகத்திலே ஒரு அம்மா நீங்களாக தான் இருக்கும். பசங்க தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அம்மாவை தனியாக விடுவாங்க, வயசான காலத்தில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த காலத்தில். ஆனால் நீங்கள் குழந்த பையனை, பிஞ்சு பையனை விட்டுட்டு இப்படி வந்து கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு நீங்கள் அவனுடைய அம்மானு கூட ஒத்துக்க உங்களால் முடியல, சமுதாயத்துக்கு முன்னாடி உங்களால் சொல்ல முடியல. அந்தளவுக்கு என்னங்க நீங்கள் மனோஜோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க? அப்படி அவனோட சேர்ந்து வாழ்ந்து நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்க முத்து, தேவையில்லாமல் என் பர்சனலில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுங்க உங்கள் பர்சனல்? இந்நேரம் அந்த சின்ன பையன் வேறு எங்கேயாவது வேறு யாராவது காரில் ஏறிக்கிது போய் ஏதாவது ஒன்று கிடக்கணும்னா இருந்தால் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவும் ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாருங்கள், பெத்தா மட்டும் நீங்கள் அம்மா ஆயிட முடியாது, அந்த பையனை நல்லபடியாக வளர்த்தணும், சமுதாயத்தில் நல்ல மனுஷனாக வளர்த்தி விடணும், அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுனால அந்த குழந்தை மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவன் நல்லா படிக்கிற பையன், இவன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கூட கிடையாது, அமைதியாக ரொம்ப சமத்தாக இருக்கிற பையன், அவனை கொண்டுட்டு போய் இப்படி ஸ்கூலில் விட்டு பிடிக்கலன்னு அவனும் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கான். நான் வந்து உங்கள் பாட்டி காணாமல் போன மாதிரி நானும் காணாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட சொன்னால் அவனுக்கு என்ன புரியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எதை என்னால் நீங்கள் மனோஜோ கல்யாணம் பண்ணது, ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணது கூட என்னால் மன்னிச்சிட முடியுங்க. ஆனால் நீங்கள் பண்ணிருப்பீங்க தான் இதான் இந்த பெத்த பையனை வந்துட்டு ஆன்ட்டின்னு கூப்பிட வச்சு அவனை இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எக்காரணத்து கொண்டு என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்டு வந்து விஜயாவும் அண்ணாமலையும் வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. போட்டால் வந்துட்டு ரோகிணி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே இதில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னடா அது, இவ தான் வந்து இந்த பையனுடைய அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே கேளுங்க உங்கள் மருமகிட்ட, நீங்கள் தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் எதுக்குமா ரோகிணி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா நல்லவனே, இவளோட இத்தனை நாளாக குடும்பம் நடத்துறீங்கடா, இவன் உண்மையாக இருக்காளா பொய்யா இருக்கான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறேன். அது சரி, நான் தான் உன் தலையில் தூக்கி மண்ணை தூக்கி போட்டு அப்படி தானே, நீ அங்கே பாரு, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுடைய பையன் தான் இவனுக்கு நீ அப்பாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல, நான் எப்படிமா அப்பா ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. அடே படித்த அறிவாளி முட்டாளே, இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, பையன் இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு தாண்டா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியாமல் தானே நின்றுட்டுருக்குற, ஆனால் இப்படி உனக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முழுத்து நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இனிமேல் வருங்க, இந்த பார்லர் அம்மாவை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம், கோர்ட்டு கேஸ் முடிவு பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக கேட்க சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் சொல்கிறாங்க, அதுதான் கரெக்டு, முத்து சொல்கிறது தான் கரெக்டுங்கிறாங்க. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் தான் போக வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க விஜயா கிட்ட ரோகிணி.